வெல்கம் டு K2V YouTube சேனல். நான் வித்யா சங்கரி. இன்னைக்கு சண்டே மார்னிங் டைம் 7:30 போல் ஆச்சு. 13th ஆஃப் டிசம்பர். இன்னைக்கு கவினோடைய பர்த்டே. இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் கவினுக்கு பிடிச்ச மாதிரி பூரி மசால் பண்ணியிருந்தேன். பூஜையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். எதுக்குன்னா இன்றைக்கி ஈவினிங் பர்த்டே பார்ட்டிக்கு தேவையான கேக்கை வாங்குறதுக்காக போயிருந்தோம். கவினோடைய பர்த்டே கிறிஸ்மஸ் சமயத்தில் வரனால ஆல்ரெடி ஷாப்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ் இருக்கும். அதனால் நாங்கள் கேக் எதுவும் ஆர்டர் கொடுக்கல. அங்கே இருக்கிறதுல பிடிச்ச கேக்கையே எடுத்துகிட்டு வர போகிறோம். கேக் வாங்கியாச்சு. நாங்கள் என்ன கேக் சூஸ் பண்ணியிருக்கோன்னு வீட்டுக்கு போய் காட்டுறேன், வாங்க போகலாம். வீட்டுக்கு போனதும் மத்தியானம் லஞ்சுக்கு வெஜிடபிள் பிரியாணியும் ஆனியன் ரைத்தாவும் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு முடித்ததும் ஸ்பைரல் சமோசா பண்ணியிருந்தேன். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாம். ஸ்பைரல் சமோசாவுக்கு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு அதை ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, காரம் 2த்தையும் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையை சேர்த்தி இதை நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். அடுத்ததாக சமோசாவுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திட்டு கொஞ்சமாக ஓமமும் தேவையான அளவு உப்பையும் இதோட சேர்த்திக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்திக்கலாம். அடுத்ததாக 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் சமோசா பண்ண போகிறேன். இதை மைதாவிலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ஓரளவுக்கு சாஃப்டான டவ்வாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். சப்பாத்தி அளவுக்கு இந்த ஷீட் ரொம்ப தின்னாக இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு திக்காகவே இருக்கலாம். இப்போ நாம் ஸ்மாஷ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை இது மேலே ஒரு லேயராக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சப்பாத்தி முழுக்க உருளைக்கிழங்க வச்சதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு ரோல் மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இந்த ரோல் பிரிஞ்சு வந்துடாத அளவுக்கு ஒரு 5-6 வாட்டி லைட்டாக அழுத்தம் கொடுத்து ரோல் பண்ணி விட்டுக்கங்க. இப்போ இந்த ரோலை நம்மளுக்கு தேவையான அளவு திக்னஸில் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இன்னொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை டைல்யூட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மிக்சர் நல்லா லூஸாக இருக்கணும். இது எதுக்குன்னா சமோசா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வந்துடாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போது நாம் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்ச சமோசாவை இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் முக்கி எடுத்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வேலையை சீக்கிரம் முடிக்கிறதுக்காக ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு தவாவில் ஷாலோ ஃப்ரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த சமோசாஸ் 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக டர்ன் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். பார்ட்டிஸ்க்கெல்லாம் குவான்டிட்டி கொஞ்சம் நிறையாவே தேவைப்படும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி ஒரே ரோலில் ஸ்லைசஸ் நிறையா பண்ணுற மாதிரி ரெசிபியை நாம் சூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக முடியும். ஸோ நம்ம ஸ்பைரல் சமோசாஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கவினை அவனுடைய நெய்பர்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருந்தான். எல்லோரும் வந்தாச்சு. இப்போ கேக்கை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த வாட்டி நாங்கள் கேரமல் ஐஸ் கேக்கை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். டுடே கவின் டர்ன்ஸ் 12. அதனால தான் ஒரு வயலட் கேண்டிலும் 2 பிங்க் கேண்டிலும் வச்சுருக்கேன். நம்ம K2V யூடியூப் சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட். விஷ் கவின் ஆல் சக்ஸஸ் இன் ஹிஸ் லைஃப். Happy birthday to you. Happy birthday. అందరికి ఆపెట్టు. కైరే ఎడుతురు. స్టమక్ పెట్టుకో.
போய் மம்மிக்கு டாடி கொடுத்து மீகந்தா ஃபர்ஸ்ட் மம்மிக்கு டாடி தரணும் போய் மம்மிக்கு டாடிக்கு தரணும் மறுபடியும் மேல போட போறேன் கேக் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கேக்கை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறமா கேக்கில் இருந்த அந்த க்ரீமை எல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பூசி விளையாண்டாங்க. கேக்கையும் சமோசாவையும் நான் சர்வ் பண்ணியிருந்தேன். இந்த பர்த்டே பார்ட்டி ரொம்ப சூப்பராக முடிஞ்சது. ஐ ஹோப் யூ டூ என்ஜாய்டு சீயிங் திஸ் பார்ட்டி. அடுத்ததாக நாங்கள் முல்லை நகரில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு அர்ச்சனைக்கு கொடுத்துருந்தேன். இந்த கோயிலில் தான் கவினுக்கு நாங்கள் பேர் வச்சோம். அப்போது அங்கே இருந்த ஒரு வயசான குருக்கள் இவனுடைய ராசி நட்சத்திரத்தை எல்லாம் கேட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த குழந்தைய இங்கே கூட்டிகிட்டு வாமா, ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னார். அதிலிருந்து அப்பப்போ இந்த கோயிலுக்கு நாங்கள் போவோம். இன்றைக்கி பர்த்டே அன்றைக்கி நாங்கள் இங்கே வந்தது எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இந்த கோயிலிருந்து அடுத்ததாக நாங்கள் எங்கே போனோன்னா கோயம்புத்தூர்ஸ் தி டாலஸ்ட் பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜை பற்றி நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பிரிட்ஜ் மேலே நாங்களும் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணல. ஸோ இந்த பிரிட்ஜ் மேலே ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்தோம். இதை கட்டிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் இது ரொம்பவுமே ஸ்டீப்பாக இருக்குன்னு பேசிக்கிட்டாங்க. ஆனால் ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ ஒன்றும் ஸ்டீப்பாக இருக்கா மாதிரி தெரியல. ஒரு லாங் ட்ரைவ் போய் ரொம்ப நாளாக ஆன மாதிரி ஒரு ஃபீல். அதனால் இந்த பிரிட்ஜ் மேலே ஒரு லாங் ட்ரைவ் போகிற மாதிரி போவோம் அப்படின்னு மெதுவாக 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போனோம். 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த பிரிட்ஜை கடந்து வர்றதுக்கு 3 minutes 17 seconds எடுத்துக்குது. இந்த மாதிரி பாட்டை கேட்டுக்கிட்டு இன்னும் ரொம்ப தூரம் போகணும் போல் இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது, பிரிட்ஜோட அதை 2 வந்துருச்சு. நாம் இப்போ யூ டர்ன் போட்டு எங்கே போக போகிறோன்னா நைட் டின்னரை முடிக்கிறக்காக ஹோட்டல் அன்னபூர்ணா வந்திருக்கோம். இங்கே சாப்பிட்டு முடித்தாச்சு. இந்த பர்த்டே செலிப்ரேஷனை கொஞ்சமாக ஸ்வீட்ஸோடு முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம K2V யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.